பீரியட்ஸ் டயத்துல நார்மலாவே வந்து பெண்களுக்கு வந்து கோவம் அதிகமா வரும், அடிக்கடி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதை பத்தி ரீல்ஸ் எல்லாம் கூட போடுறாங்களே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா there is some scientific truth இருக்கு. அதுல சில அறிவியல் உண்மைகள் அதுல இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஹார்மோன்ஸோடைய ஒரு மாறுதல்ல தான் வந்து பீரியட்ஸே வரும். இப்போ ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லெவல்ல இருந்துட்டே இருக்கு. ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன், புரியறதுக்கு சொன்னா அந்த 100ல இருந்துட்டு இருக்க ஹார்மோன்ஸ் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். கரெக்டா அந்த பீரியட்ஸ் வர்ற டயத்துல நல்லா கீழே போயிடும். 100ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10, 9, 8க்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் டிஜிட்க்கு. அப்படி கீழே போயிருக்கிற அந்த 1, 2, 3 பீரியட்ஸ் டயத்துல தான் நமக்கு இப்படி மூட் ஸ்விங்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல்னு சொல்லுவோம், அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் கீழே இறங்குது பாருங்க, அந்த டயத்துலயே அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆரம்பிச்சிடும். பட் இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் கட்டாயமாக கோவம் வரணும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருடைய உடம்பினுடைய வாக பொறுத்தது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், ஹெல்ப் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் இல்லை கோவம் வர்றது இதெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலர்லி நம்ம இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே எனக்கு ஹார்மோன் குறையாதனால நான் கோவப்படுறேன், நம்ம கோவப்பட முடியாது இல்லையா, நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கும். அப்போ வி ஹேவ் டு கண்ட்ரோல் அவர் செல்ஸ். நம்மளே நமக்கு சொல்லிக்கணும், சரி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டக்குன்னு எதுனாலும் கோவம் வரும், நானே என்னைய அப்சர்வ் பண்ணிக்கணும், நானே என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கே சொல்லிக்கணும். அப்படி சொன்னாதான் அடுத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம இரிட்டேட் ஆகும், பட் நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஸோ அதனால இது வந்து ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் கிடையாது, இல்லை ஒரு பெரிய நோயும் கிடையாது. இட்ஸ் அ நார்மல் திங். இந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டயத்துலையோ இல்லை ப்ரீமென்ஸ்ட்ரலாவோ வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸை ஈஸியாக தாண்டி நம்ம வந்துடலாம்.